ஏங்க இது உறுப்பினரை சேர்த்தியா சார்? நீங்கள் ஒரு நிருபர், நல்லா சிந்திச்சு பேசுங்க. இது என்ன இருக்குது? இதில் எங்கே உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோமா? இதில் என்ன கொடுத்துருக்கோம்? இதில் என்ன கொடுத்துருக்கோம்? மார்க் போட சொல்லியிருக்கீங்க. இதில் இருக்கிறதா சார்? எங்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர்லாம் சேர்த்து முடிச்சாச்சு. மறுபடி புதுசாக சேர்த்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இன்றைக்கு காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் காலங்காலமாக வேற அண்ணா காலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சி உறுப்பினர் சேர்க்கின்ற பொழுது தானாக பொதுமக்கள் வந்து ஆர்வமாக வந்து உறுப்பினர் சேர்ப்பு தான் எல்லா கட்சியுடைய வழக்கம். தமிழ்நாட்டில் அப்படித்தான் நடைமுறையில் இருக்குது, திமுகவிலும் அப்படித்தான் நடைமுறையில் இருந்தது. ஆனால் இன்றைய தினம் மக்களுடைய செல்வாக்கம் இழந்து, தொண்டருடைய செல்வாக்கம் இழந்து, இன்றைக்கு வீடு வீடாக போய் கதவை தட்டி ஓரணியில் தமிழ்நாடா அப்படி என்று வீடு வீடாக கொடுத்து இணைய ஓடிபிலாம் வாங்கலாம். சரியா? நீதிமன்றம் வரைக்கும் போச்சுல்ல சார். இதில் என்ன இருக்குது? அதை முதல் படிச்சு பாருங்க. நாங்கள் சொன்னால் தப்புங்கிறாங்கல்ல, நாங்கள் சொல்வது தப்புங்கிறாங்க. நாங்கள் 99% நிறைவேற்றப்பட்டுங்கிறாங்க. மக்களே முடிவு சொல்லட்டும். மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் தான் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்களா இல்லையா? நீங்களே கொடுக்குறோம். விருப்பப்பட்டா எங்கிட்ட டிக் பண்ணி கொடுக்கலாம், விருப்பம் அவங்களே வச்சுக்கலாம். நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.